எக்ஸசைஸ் 5.2ல 13th ஒன். அதில் இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடின்னு அவங்களே நேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரில் ஃபார்ம் பண்ணோம். அந்த குவாட்ரிலேட்டரோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணால் பேரலோகிராம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரஃபான ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். மிட் பாயிண்ட்ஸுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம். லைக் இது ஏபிசிடிங்கிறதுனால இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிட் பாயிண்ட்ஸுக்கு நேம் வச்சுருங்க. இப்போது ஆக்சுவலாக போட்டு வச்சுட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அந்த மிட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி யூஸ் பண்ணி இந்த ஈயோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எல்லா சைட்லேயும் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த சைடு பேரலல்னால் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டுத்தோட ஸ்லோப் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஆப்போசிட் பேர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். லாஸ்ட்டாக இவங்களோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது சேமாக இருக்குது, பைசெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், x1 + x2/2, y1 + y2/2. ஏபிங்கிறப்போ ஏவோட பாயிண்ட்டு பியோட பாயிண்ட்டும் எடுத்து இங்கே பென்சில் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ x1 -4 + 5/2 -2 -1/2 சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 1/2 -3/2. அதே மாதிரி பிசியோட பாயிண்ட் நான் இங்கே எழுதிட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணுறப்போ நமக்கு 11/2 4/2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஏடியோட பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறப்போ -11/2 4/2 கிடச்சிருக்கு. அப்புறம் ஜியோட பாயிண்ட்டு -1/2 11/2. அண்ட் இஎஃப் அப்படின்னா இஎஃப் ஓகே முடிஞ்சிருச்சு இல்லையா. இஎஃப்ஜிஹெச் மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த சைடு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இஎஃபோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்போ இயோட பாயிண்ட்டும் எஃபோட பாயிண்ட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்ன, y1 + y2/2, ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, y2 - y1 / x2 - x1. ஸோ y2 -y1. y1ஓட வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளஸில் போட்டுருங்க. ஏன்னா ஃபார்முலா என்ன, y2 - y1 / x2 - x1. இந்த வேல்யூ நீங்கள் y1ஓட வேல்யூ மைனஸில் இருக்கிறப்போ இந்த மைனஸும் அந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அதுதான் சொன்னேன். அப்புறம் x2 - x1 இதை எப்போவுமே கேன்சல் பண்ணாமல் வச்சுக்கோங்க இந்த வேல்யூ. ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் அதை நம்ம ஆட்டோ சப்ராக்டோ பண்ண முடியும் இல்லையா. அதனால் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 7/2 வரும். இங்கே வந்து 11 - 1 10/2ன்னு வரும். இப்போது இது என்ன மீனிங்னா 7/2ன்னு போட்டுட்டு இதை வந்து ரெசிப்ரோக்கலில் மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம். 2 கேன்சல் ஆகிடும், 7/10 வரும். அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவேனா இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 இந்த 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 7/10 ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி எஃப்ஜியோட ஸ்லோப், எஃபோட பாயிண்ட்டு ஜியோட பாயிண்ட்டு எடுத்து எழுதிட்டேன். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 7/2 -12/2ன்னு வருது. 2 ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு -7/12ன்னு எழுதிடலாம். அதே மாதிரி ஜிஹெச்க்கு உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சா, 2 கேன்சல் பண்ணிட்டாங்க, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கா இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கா, ரெண்டுமே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 7/10 எழுதிடலாம். அதே மாதிரி ஹெச்இக்கு போடுறப்போ ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ -7/12. இப்போ பாருங்கள் -7/12 -7/12 ரெண்டும் சேமாக இருந்துச்சு. 7/10 சேமாக இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, தெரிஞ்சிருச்சா. லாஸ்ட்டாக மிட் பாயிண்ட் செக் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா. மிட் பாயிண்ட் ஆஃப் இஜி, இயோட பாயிண்ட்டு ஜியோட பாயிண்ட்டையும் சைடில் இங்கே பென்சிலை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெச்எஃபோடது மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2. இது x1 + x2. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸும் மைனஸ் சேர்ந்து மைனஸ்னு போட்டோம் /2. y1 + y2/2. இங்கேயும் வந்து இதை கேன்சல் இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாகவே பாருங்களேன்,
1/2 minus 1/2 0 0 by anything 0 போட்டுடலாம். பட் இங்கே 11 minus 3 8/2/2ன்னு வரும். கரெக்டாக? இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக எப்படி இருந்தது? 8/2 ஹோல் திங் டிவைடட் பை 2ன்னு இருக்குது. இப்போ இந்த 2ஆல் நான் கேன்சல் பண்ணேன்னா என்ன ஆகும்? 4 இருக்குமா? இது இப்போ வந்து எப்படி இருக்குது? 4/2ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் 2ன்னு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 0,2ன்னு வருது. அதே மாதிரி இந்த சைட் ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேல்யூங்கிறனால 0 ஆகிடுது. இப்போ இங்கே கேன்சல் பண்ணுறப்போ சேம் 8/2ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா அகெயின் 2 ஃபஸ்ட்டு 8ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும்? 4ன்னு வரும். 4/2 அப்படின்னா அகெயின் 2. ஸோ 0,2. ஸோ ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கு இல்லையா? என்ன parallelogram diagonals bisect each other, opposite sides are parallel, so as parallel as their slopes are equal, the midpoint of the diagonals are the same. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்போசிட் ஸ்லோப் கண்டுபிடிச்சி எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு, டயக்னல்ஸும் பைசெக்ட் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன். parallelogram இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதை தான் நம்ம இங்கே செக் பண்ணிட்டோம். ஸோ இதிலிருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் அ parallelogram சொல்லி முடிச்சிடலாம்.